நற்பவி, நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வர சுவாமிகள். ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இந்த பதிவில் நாம் ஜீவன் முக்தி ஆவதற்கு கடைபிடிக்க வேண்டிய வழி என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஜீவன் முக்தி, ஜீவன்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் பார்த்துடலாம். நாம் அன்னையின் வயிற்றில் பிண்டமாக இருக்கிறோம். பிண்டத்தில் உயிரணுக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு மனித பிண்டமாக மாறுகிறது. அந்த மனித பிண்டம் ஒரு வாகனத்தை போன்றது. இந்த வாகனம் இயக்குவதற்கு ஒரு இயக்குனர் தேவை. அதுதான் அந்த ஆன்மா. ஸோ அந்த ஆன்மா என்பது தான் ஜீவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஸோ நம்முடைய மனித ஆத்மாவுக்கு பேர் ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க. இறைநிலைன்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் சோலுக்கு பரமாத்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பரமாத்மாவிலிருந்து வந்தது தான் ஒரு சின்ன அணு, ஒரு சின்ன பிந்துன்னு கூட சொல்லலாம், ஒரு புள்ளி. அதுதான் நம்ம ஜீவன். ஜீவன் முக்தனாவதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜீவன் முக்தன் அப்படின்னா என்ன? யாரெல்லாம் ஜீவன் முக்தர்கள்? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சித்தர்களின் ஜீவசமாதி அப்படின்னு. அதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜீவன் தன்னுடைய ஜீவன், அதாவது ஆன்மாவையும் உயிரையும் தனக்குள்ளே கபாலத்தில் அடக்கி வைத்து கொண்டு வெளியேற்றாமல் மலம் ஜலத்தை கடந்து சென்று எதையுமே வெளியேற்றாமல் கபால மோட்சம் என்று சொல்லக்கூடிய கபாலத்திற்குள் அடக்கக்கூடிய அந்த ஆன்மாவின் விந்தணுக்களை தான் நாம் என்ன சொல்லுவோம்? ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜீவன் முக்தன்னா அந்த ஜீவன் திரும்ப பிறவி எடுக்காது. பிறவி ஏன் எடுக்கணும்? பிறவி எதுக்காக எடுக்கிறோம்? நமக்குள்ளே நிறைவேறாத சில ஆசைகள், இல்லை சில ஏக்கங்கள், சில நம்ம கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்காக நாமளே நமக்குள்ள ஒரு கமாண்டு, அதாவது உத்தரவு பிறப்பித்து கொண்டு இறந்து போவோம். அப்போது அந்த ஆன்மா திருப்பியும் அந்த பணி செய்வதற்கு வேண்டே ஏதாவது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு சிசுவாக பிறந்து வளர்ந்து தன் ஆசைகளையும் தன்னுடைய அனைத்து விதமான கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டு பிறகு அது சென்றால், அது முக்தியானால் அது பிறவியற்ற நிலைக்கு செல்லும். இல்லை என்றால் திரும்பவும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சாதாரண ஒரு சராசரி மனிதர்களுக்கு உண்டான ஒரு சில நியமங்கள். சராசரி மனிதன் என்ன சொல்கிறதுனா, ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க, இதை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. ஏதோ டெய்லி ஒரு வேலை செஞ்சோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கினோமா, இதே தான் ரெகுலராக போயிட்டுருக்கோம். அப்புறம் குழந்தை குட்டி பெற்றோமா, வளர்த்தோமா, தன் கடமை முடித்து இறப்புன்ற ஒன்று வரும், திருப்பி பிறப்புன்னு ஒன்று தான். பட் இதில் இருந்துக்கிட்டே நம்ம சில நேரங்களில் சில விஷயங்கள் நாம் சிந்தித்தோமானால் அந்த சிந்திப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய சில கருத்துக்கள் தான் இந்த முக்தியை பற்றி. முக்தி அடைவதற்கு சொல்லிடலாம் ஈஸியாக, ஐயோ எனக்கு பிறவே வேணாம் சாமி, எல்லாம் பிறந்து நமக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதற்கு நாம் தயாராக வேண்டுமே, தயாராகலையே. தயாராவதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு தான் இப்போது முக்கியம். பிறவியற்ற நிலைக்கு நாம் போகணும்னு ஆசைப்பட்றோம். அது எப்படி போகும்? பல வழிகள் இருக்குது. ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்ததாக இருக்கும், ஒவ்வொரு அந்தந்த மதத்தை சார்ந்ததாக இருக்கும், வழிபாடுகளுக்கு தகுந்த மாதிரி மாறும் எல்லாமே. ஆனால் எல்லாம் போய் சேர்ற இடம் ஒன்று தான். அந்த ஒன்றுக்காக இந்த ஒன்று போராடுது. ஒன்றும் ஒன்றோடு
ஒன்று சேர்ந்தது, ஒன்றோட ஒன்று சேர்த்த ரெண்டில் ஒரு எப்படி ஒன்று ஆகும்? அதுதான் இங்கே புரியாத ஒரு விஷயம். அந்த ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மா, ஆத்ம ஜோதியை நாம் பார்க்க பாடுபட வேண்டும். ஆத்மா என்னங்க சார் ஜோதியாக இருக்குமா? ஜோதினா தீப்புழம்பாக இருக்குமா? அப்படியே ஒரு விளக்காக எரியிற மாதிரி தெரியுமா அப்படின்னு நிறையா கற்பனையாக ஒரு படங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் ஐயா ஒரு ஆன்மாவை ஒரு விளக்காக, ஒரு ஒளியாக மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மா மறையாமல் என்றுமே பிரகாசிக்க வேண்டுமானால் சில நியமங்களை நாம் கடைபிடித்தாக வேண்டும். நாம் கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிர்த்து கொண்டு தான் இருப்போம். சாகிற வரைக்கும் மனுஷனுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு கடமை இருக்கும். இது செய்யலையே, அது செய்யலையே, அது பண்ணல, இது பண்ணல, எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பிராரத்தம் வேணும். பிராரத்தம்னா என்ன? பிராப்த கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மாவில் நிறையா இருக்குது. பிரார்த்த கர்மா, சஞ்சித கர்மா, அது மாதிரி நிறைய கர்மாக்கள் இருக்குது. அப்போ அந்த பிரார்த்த கர்மானா என்ன? நமக்கு இந்த ஜென்மத்தில் முக்தி அடையணும்னு நமக்கு விதியில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எப்படி சாமி போய் விதியை போய் தேடுறது? நம்ம மதியால் தான் தேட வேண்டும். மதி எங்கே இருக்குது? அதான் சொன்னேனே, மேலே இருக்கக்கூடிய தலைக்கா மண்ட கஷாயமும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய லப்டப் சப்தமும் ஒன்றிணைய வேண்டும். ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு இசை உள்ளது. பூமி சுற்றுது, சுற்றும் போது ஒரு சத்தம் வருது. இப்போ ரோட்டில் நம்ம பஸ்ஸில் ஏறி போகும்போது வீல் சுற்றுது, அதுக்கு ஒரு சத்தம் வருது. நம்ம கையை வேகமாக ஆட்டுறோம், அப்போ அது ஒரு சத்தம் வருது. எல்லாத்துக்கும் ஒரு சத்தமாக இருக்கிறது. ஸோ அந்த சத்தங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மேலே ஒரு அளவிற்கு மேல் செல்லும் பொழுது அது அனைத்தும் ஒன்றாக தான் கேட்கிறது. ஒரே சத்தம். நீ ஹிந்தி பேசினாலும், தெலுங்கு பேசினாலும், எல்லா லாங்குவேஜ் பேசினாலும் அந்த பேச்சு சுழற்சியின் ஒரே சந்திப்பிடம் அந்த மேலே இருக்கக்கூடிய ஹெமிஸ்பியர், அதாவது ஒரு அளவை தாண்டி காற்றற்ற நிலைக்கு செல்லக்கூடிய இடத்திலே அனைத்துமே ஒரு ஓம்காரநாதமாக தான் கேட்குமாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க, ஞானிகள், சித்தர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த ஓம்காரநாதத்தை நாம் எதிலும் பார்க்கலாம், எங்கும் பார்க்கலாம், எப்படியும் பார்க்கலாம், எப்படியும் கேட்கலாம். அது நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டீங்க. அதான் அந்த வைப்ரேஷன் சொல்கிறீங்கள, ஒரு இடத்துல உட்காந்தோடனே, சாமி அந்த கோயிலுக்கு போனாங்க, பயங்கர வைப்ரேஷனுங்க. என்னையா வைப்ரேஷன்னு? வைப்ரேஷன் அதிருதா? கிருன்னு சும்மா அதிருது இல்லைன்னு சொல்கிற மாதிரி அதிருதா? இல்லைங்க, நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு கேட்குறதுக்கு, அந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. அதுதான் உணர்வு, அந்த ஃபீலிங். அதுதான் அந்த என்னது வைப்ரேஷன். சில பேர் சொல்லுவாங்க, அந்த சமாதி கிட்ட போய் தலையை வச்சாலோ இல்லை கை வச்சு பிரார்த்தனை பண்ணாலோ அதுலேருந்து ஒரு அதிர்ச்சி தெரியுதுங்க. அது எப்படி அதிரும்? பூமி அதிர்ச்சியாக வருது அங்கே அதிர்றதுக்கு. அது அவனுக்கு சொல்ல தெரியல. வைப்ரேஷன் ஒரு வார்த்தையில் முடிச்சு போயிட்டான். அதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. அங்கு அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலை அல்லது ஒரு இனம் புரியாத ஒரு மன திருப்தியான நிலை, அதைத்தான் நான் வைப்ரேஷன் சொல்கிறோம். இதை தட்டினா இதுவும் ஒரு வைப்ரேஷன் தான். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிர்வு. அந்த அதிர்வலைகள் எண்ண அலைகளோடு ஒன்றாக இணைந்து அது தலைக்கா மண்டையில் இருக்கக்கூடிய மண்டை கசாயத்தை கலக்குச்சுன்னா என்னாகும்? மேட்ச் ஆகி மேலே போகாது. சொன்னேன்ல ஒரு நம்முடைய பதிவில், மேலே இருக்கக்கூடிய அந்த துளை வழியாக நாம் வெளியே செல்கிறோம் அப்படின்னு. அந்த துளை என்ன ஆகும்? திரும்பவும் க்ளோஸ் ஆகும், உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இது எல்லாமே ஆன்மா உள்ளுக்குள்ளே அந்த பிளாக் பாக்ஸுங்கிற ஒயிட் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும்? நம்ம சோல் இருக்கும், ஆன்மா, நம்ம உயிரணுக்கள். அதாவது என்ன சொல்லுவாங்க, எல்லாமே மனிதன் இயக்கத்துக்கு தேவையான அனைத்து சக்திகளும் ஒன்றாக அடங்கி நம்மளது மண்டைக்குள்ளே கபால மோட்சம் அடைந்து விடுவோம். அந்த கபால மோட்சம் அடைவதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? முக்தி என்று சொல்கிறோம். ஸோ முக்தி எங்கே இருக்குது?
முக்தி எங்கே இருக்குது? புத்தியில் இருக்குது. புத்தி எங்கே இருக்குது? சுத்தியில் இருக்குது. சுத்தி எங்கே இருக்குது? நம்ம தேடுறோம் இல்லையா? சுற்றி சுற்றி பார்த்து பார்த்து தேடலில் இருக்குது. ஒரு அளவுக்கு அப்புறம் அந்த தேடல் நின்று போயிடும். என்னடா இந்த தஞ்சை பெரியவர்களுக்கு நான் எத்தனை வாட்டி தான் போகிறது, எங்கே எப்போ போனாலும் ஒரே மாதிரி தான் அவர் அங்கே உயரமாக நிற்கிறாரு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் நம்மளும் அந்த பழைய காலத்துக்கு போகிறோம், ராஜராஜ சோழன் நினைக்கிறோம், அது இதுன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அது மேலே ஒரு போரிங், அதாவது ஒரு ஈடுபாடு அற்று போயிடுவோம். எல்லாமே ஒரு அளவிற்கு மேல் அமிர்தமும் நஞ்சு தானே. அதில் ஆன்மீகம் மட்டும் என்ன சளைத்ததா என்ன? எல்லாம் இப்படி தான். அளவோடு நாம் பறிக்கணுமானால் உடலுக்கு நல்லது, உள்ளத்துக்கு நல்லது, நமது மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. அதிகமாக பருகினால் அது நம்மளை அசத்திவிடும். அனாசாயன மரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தூங்கிட்டே இருப்பான், தூக்கத்தில் என்னாகும்? ஹார்ட் பீட்ஸ் நின்றோம், மூச்சு விட மறந்துடும். நல்லா கவனிங்க, மூச்சு விடாமல் இருக்க மாட்டோம், மூச்சு விட மறந்துடுவோம். நிறைய விஷயங்கள்லாம் மறக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்முடைய ப்ரீத் பண்ணுறது வி ஆல் ஆர் ஃபர்கெட், மறந்து போயிடும். மறந்து போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு வண்டி ஏற்ற வண்டி தான் வரும். அப்போது இந்த ஜீவன் முக்தன் ஆகிறதுக்கு என்ன கடைபிடிக்கணும்? ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன? மனசாட்சி சொல்வதை நீ கேட்க வேண்டும். கேட்பாயா? மனசாட்சி எங்கே இருக்குது? மனசாட்சி எங்கேயோ இருக்குதுங்க. என்னவோ சொல்லு மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. எங்கே இருக்கார் நீதி தேவன்? நீதி தேவன் தான் நமக்கு உள்ளே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் மேலே. ஸோ அப்போ நீதி தேவனும் மனசாட்சியும் ஒன்று சேர வேண்டுமே. அதற்கு நாம் எத்தனை யுகம் காத்திருக்க வேண்டுமோ, எத்தனை பிறவி எடுக்க வேண்டுமோ. யாமறியேன் பராபரமே. பரம்பொருளை காண நாம் இந்த பராபரத்தை பரத்திலே விட வேண்டும். பரத்திலேனா என்ன? வான்வெளியிலே, ஆகாய வெளியிலே, பறவெளியிலே பரத்தை காண நாம் பறந்தோட வேண்டும். பெரியரா போடணும், பறந்தோட. ஸோ பறந்தோட என்னாகும்? எண்ணம் என்ற சிறகை விரித்து நாம் விண்ணில் பறந்து சென்றோமானால் நமது ஆன்மாவை வெளியே செல்ல விடாமல் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே போயிட்டு திரும்பி நமக்குள்ளேயே உட்காந்துக்கலாம், குந்திக்கலாம். என் சொந்த வீடு இது தலைக்காமண்டை, சொந்த ஊர் இது இந்த உடம்பு, சொந்த அப்பா அம்மா யார்? நம்ம எண்ணங்களும் நினைவுகளும், இமேஜினேஷன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் உங்கள் ஜீவனை முக்தி அடைய வைக்கும். அதனால் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? மனசாட்சி சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க, யார் சொல்கிறான்னு கேட்காதீங்க. உங்கள் மனசில் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும், அது சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஜீவன் முக்தராக மாறிவிடலாம் என்பது எனது அபிப்பிராயம். இது தவிர நீங்கள் இதுக்குன்னு ஒரு தியானம் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஒன்றும் தேவையில்லை. வல்லவனுக்கு புல்லு தானே ஆயுதம் இல்லையா? கத்தியோ கபடாவோ ஈட்டி பிச்சுவாலும் தேவையில்லை. வல்லவனுக்கு ஒரு புல் ஆயுதம். அதுபோல் உன்னை நீ உணர்ந்தால் நீ ஜீவன் முக்தனாகி விடலாம். நன்றிகள். நற்பவி. மீண்டும் சந்திப்போம்.